பேக் டு சேனல் மாம் ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் மந்த்ஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராப்பராக ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணலாமேன்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரீசெண்டாக பெங்களூரில் பிக்னிக் போனோம் ஃபேமிலியோட. ஸோ அது பற்றின டீட்டெயில்டு விளாக் தான் இந்த வீடியோ. ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க. ஸோ அதனால் வெளில எங்கேயாவது போகலான்னு கேட்டப்போ அவங்க இந்த பார்க்குக்கு போகலாம், இங்கே நிறைய ஆக்டிவிட்டியுமே இருக்கிறதுனால நாங்கள் அந்த பார்க்கே நாங்கள் சூஸ் பண்ணோம். மீன்வெல் டுகுமே அங்கே கொஞ்சம் என்கேஜாக இருப்பான், எங்களுக்குமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ன்ட்டு. இந்த பார்க்கில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சில பேர் ஃபுட்டு கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க, சில பேர் கொண்டு போகக்கூடாது, அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய சர்ச் பண்ணதில்லை. கப்பன் பார்க்கோட அந்த மெயின் பார்க்கில் தான் ஃபுட் வந்து அலோட் கிடையாது. நாங்கள் வந்து ஆக்டிவிட்டி எல்லாமே முடிச்சுட்டு தனியாக ஒரு பேக் சைடில் ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஃபுட் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு நான் போக போக அது எங்கன்ட்டு டீட்டெயிலாகவே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பால்பவன் கப்பன் பார்க்குள்ளே இருக்குது. கப்பன் பார்க்கோட மெயின் என்ட்ரின்னு சொல்ல முடியாது. மெயின் என்ட்ரி வந்து விதான் சவுதாலேருந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். அங்கே ஒரு ஃப்ளைட் கூட நிப்பாட்டி வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸில். அதுதான் வந்துட்டு என்ட்ரி. அங்கே தான் ரீசெண்டாக ஃப்ளார் ஷோ கூட நடந்தது. இது வந்து கொஞ்சம் மிடில் ஆர் இன்பிட்வீன் நினைக்கிறேன். மொத்தம் இதுக்கு 3 என்ட்ரி கேட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குக்குமே வந்தாச்சு. கிட்ஸ் அப் டு ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து கிடையாது. சில ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு தனித்தனியாக. என்ட்ரியில் அடல்ட்க்கு வந்து பெர் பர்சன் 20 rupees போல் இருக்கும். நாங்கள் வெளியிலேயே உள்ள என்னென்ன ஆக்டிவிட்டி போக போகிறோமோ அதுக்கு சேர்த்து எடுத்தாச்சு. உள்ள நம்ம தனித்தனியாகவுமே எடுக்கலாம். அங்கே வந்து க்ரௌட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே வெளியிலே எடுத்துகிட்டு போயிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரி ஆனோடனே டாய் ட்ரெயின் தான் வரும். ஒரு ட்ரெயினுக்குன்னா பர்டிகுலராக எப்படி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அதே மாதிரி மினிமலான செட்டப்பில் இருக்கும். நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 minutes போல் நம்ம அந்த ட்ரெயின்னா கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷனில் நின்று தானே ஏறுவோம், அந்த மாதிரி செட்டப் தான். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் நின்றுட்டு இருந்தோம். ட்ரெயினுமே வந்துடுச்சு. த்ரூ அவுட் அந்த பார்க்கு ஒரு ரவுண்ட் வந்து சுற்றி காமிப்பாங்க. கிட்டத்தட்ட 3 to 4 நிமிஷம் வரைக்குமே எடுக்கும். ட்ரெயின் ரொம்ப பொறுமையாக தான், ஸ்லோவாக தான் போகும். நம்ம 2 சைடுமே வியூ பார்க்குறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ டிரைவிங்காக தான் இருந்தது. அந்த ட்ரெயின் வியூவில் இருந்துட்டு அந்த பார்க்கோட ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கும், அந்த பிரிட்ஜுக்குள்ளே ட்ரெயின் போயிட்டு வரும்ல, அந்த அஜித் மூவியில் கூட காமிச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்கும். அங்கே வந்து நமக்கு வாட்டர் கூட ஸ்ப்ரே ஆகும். அதுவுமே நல்லாவே இருந்துச்சு. ட்ரெயின் தவிர்த்து சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரி தான். இதுக்கு எல்லாமே க்ரௌட் அவ்வளோவா இல்லை. அன்றைக்கி நாங்கள் சாட்டர்டே போயிருந்தோம். ஸோ இதெல்லாமே ஃபுல் மெம்பர்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு டிக்கெட் நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். டாய் ட்ரெயின் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 kilometer டிஸ்டன்ஸில் உள்ள உங்களுக்கு மேப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை மேட்ச் பண்ணி நீங்கள் நடந்து போகலாம். இப்போ நம்ம போகிறது போட்டிங் தான். போட்டிங் தான் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு த்ரூ அவுட் இந்த பார்க்கில். டாய் ட்ரெயின்லேருந்து போட்டிங் போகிற அந்த ரூட்டில் வந்துட்டு நீங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேறு எந்த பார்க்லேயுமே நான் இதுவரை பார்த்ததில்ல. டிசேபிள் குழந்தைங்களுமே அவங்களுக்குமே இந்த பார்க் வந்து செட் ஆகணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில எக்யூப்மெண்ட்லாம் வச்சு அவங்களுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சின்ன ஸ்பேஸ்லாம் இல்லை, ரொம்ப வைடான ஸ்பேஸ்லேயே அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசேபிள் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க வெளில எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க கூப்பிட்டு போக முடியலன்ட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு ஸ்பாட்லேயுமே ஸ்டோன் ஒர்க்கில் பண்ண அனிமல்ஸ்லாம், அந்த ஸ்கல்ப்சர்லாம் வச்சுருந்தாங்க ஃபவுண்டைன் மாதிரி. அது எல்லாமே கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சேம் டாய் ட்ரெயின் மாதிரியே போட்டிங்க்கும் per personக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் வந்து பிலோ 4ங்கிறதுனால அவங்களுக்கு கிடையாது. 30 rupeesக்கு 2 ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் ஸ்லோவாக தான் போகும். நம்ம அந்த வியூலாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது சூப்பர் ஒர்த்துன்னே சொல்லலாம். போட்டிங்க்கு வந்து அந்த சேஃப்டி இது இருக்கும்ல, ஜாக்கெட் அதெல்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் அன்றைக்கி வந்து கொடுக்கல. அந்த அளவுக்கு அது ஸ்பீடாலாம் ஒன்றும் போகல. நமக்கு அந்த வாமிட் சென்சேஷன் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது ரொம்ப ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். போட்டிங் ஸ்பாட் என்ட்ரிலேருந்து பார்க்கும்போது பெங்களூரோட ஒரு ஐகானிக் ஸ்பாட்டுமே தெரிஞ்சது. இந்த பார்க்குக்குள்ளே ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் கரெக்டாக அந்த போர்டு கீழேயே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அந்த கிராங்கி ஆகிற மாதிரி இருந்தான்ட்டு அந்த நாங்கள் வீட்டில் இருந்தே ஃபுட் எல்லாமே கொண்டு போயிருந்தோம். சிக்கன், இடியாப்பம் இந்த மாதிரி. ஸோ அதில் முறுக்கு மட்டும் அவன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அண்ட் கிட்ஸோட ப்ளே ஸ்டேஷனுமே அந்த போட்டிங் நியர்லேயே இருந்துச்சு. அது வந்து ஜஸ்ட் 10 rupeesக்கு பேரண்ட் ஒருத்தவங்க வந்து கூட அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய ஒரு பார்க்குன்னே சொல்லலாம். வீடியோவில் மேபி சின்னதாக இருக்குது.
சில ஆக்டிவிட்டி எல்லாமே குழந்தைங்கள வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயந்தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டான். அண்ட் தென் அங்கே உள்ள வந்து ஒரு ஜவஹர் பால்பவன் இண்டோர் ஸ்டேடியமே இருக்குது, ஆடிட்டோரியம் மாதிரி. அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரீ ஸ்கூலோட ஆனுவல் டே செலிப்ரேஷனுமே போயிட்டு இருந்தது. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சில மியூசிக் கான்செர்ட், அதுக்கப்புறம் பப்பட் ஷோ, கூடவே 360 டிகிரி செல்ஃபி வீடியோ எடுக்கிற பூத்துமே அங்கே இருந்துச்சு. இது எல்லாமே ₹20 அந்த மாதிரி. ஹார்ஸ் உள்ளே எப்படி போச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. கரெக்டான டைமுக்கு போனதுனால நாங்கள் போயிருந்தப்போ க்ரௌட் அவ்வளோவா இல்லை. பட் நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு நினைக்கும்போது க்ரௌடு வந்து வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஃபுட் எடுத்துக்கிறதுக்காக அந்த பால்பவன் என்ட்ரிலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா சைடு கப்பன் பார்க்கோட ஒரு சின்ன கேட் வந்து நமக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபேமிலியாக உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம். பட் ஃபுட் எடுத்துகிட்டு அங்கே எதுவுமே டஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம எப்படி வந்து அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு போனோம். அண்ட் கூடவே டுகுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக நான் அவனுக்கு அந்த கலர் பெயிண்டிங் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த வியூவில் கொஞ்சம் அந்த சிட்டிக்கு சென்டரில் இருந்தாலுமே அவ்வளோ ரஷ்னஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் க்ரீனரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியோடு போய் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லலாம். இங்கே 1 hour போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த கேட்லேருந்து வெளில வந்தீங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. அது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாகவே ஆட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.